தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளோ கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, ஒவ்வொரு திருமண திருப்பலியிலும் கானாவூர் திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல தன்னுடைய தெய்வீக கொடைகளால் வழி நடத்துகிறார். எனவே நீங்கள் உங்களை ஏதோ ஆண்டவருடைய அருள் என்கின்ற ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொள்வதற்காக 6 கட்சாடிகள் நிறைய ஆண்டவர் சொன்னவற்றையெல்லாம் அந்த சீடர்கள் செய்த பொழுது அது நிரம்பி வழிந்தது போல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார். அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏதோ சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த கத்தோலிக்க திரு அவைக்கும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தருகிறார். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், வில்சன், ஹெலன், ஐடா இவங்களை இறைவன் சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் தகப்பனே, ஏதோ நாங்கள் இந்த திருமண காரியத்தை முன்னெடுத்திருப்பது உம்முடைய பேரன்பை பெறுவதற்காக, உம்முடைய ஆசீர்வாதத்தை வாழ்வாக்குவதற்காக. ஆகவே உம்முடைய தூய் ஆவியானவரை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சிந்தனையில் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள செய்யும். எங்கள் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அன்பை நாங்களும் கொண்டிருக்க செய்யும். தந்தை கடவுளுக்கு இருக்கிற அதே பொறுமை எங்களுக்கும் நிறைந்திருக்க செய்யும். அன்னை மரியாள் எப்படி ஓடோடி நின்றாரோ அதுபோல நாங்களும் ஒருவருக்காக ஓடோடி நிற்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிறைவாக நம்மை வழிநடத்துவார். அதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம் மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று செனித்தவனே, தந்தையினின்று செனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையிடம் வளப்பு
தூரத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுயாளியுடன் தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. இதய அமைதியை இறைவா, நாங்கள் எங்கள் வேண்டுதல்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உம் அடியார்கள் வில்சன், ஹெலனைடா இவர்கள் மீது உமது தெய்வீக அருளை பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப்பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல்லுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
விட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, உதரும் மழையும் புவியை சூழ்ந்தார் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பா, கவலையும் கலக்கமும் இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், கணுகாதே, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காதே. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே. இரண்டாம் வாசகம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. தூய யோவான் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே வில்சன், ஹெலன், ஐடா இவர்கள் இருவரும் வேறு வேறு குடும்பத்தில் பிறந்தாலும் இன்றைக்கு இந்த 2 குடும்பங்களும் ஒன்றிணைகிற இந்த குடும்பத்தில் உள்ள வில்சன், ஹெலன் இவர்கள் இருவரும் ஒரு புதிய குடும்பத்தை இன்றைக்கு உருவாக்குகிறார்கள். இந்த குடும்பம் எங்கு உருவாகிறது? கடவுளுடைய திட்டத்திலே, இன்றைக்கு ஆண்டவரது ஆலயத்திலே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பாதுகாவலிலே இந்த புதிய குடும்பம் இன்றைக்கு உருவாகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய குடும்பத்திற்கு இன்றைக்கு 3 வாசகங்களும் அறிவுரை கொடுக்கிறது. நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், நீங்கள் எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும், எத்தகைய சமூக நலன் கொண்டு வாழ வேண்டும், இதை நமக்கு இன்றைய வாசகங்கள் எடுத்து சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு தான் செய்த முதல் புதுமை திருமண வீட்டில், கானாவூர் திருமண வீட்டில்தான் ஆண்டவர் இயேசு தன் தாய் அன்னை மரியாள் வழியாக தனது நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து இந்த முதல் புதுமையை செய்கிறார். எனவே திருமணம் என்பது அங்கு புதுமை நடைபெறுகிற கானாவூர் நிகழ்வு ஒவ்வொரு திருமணத்திலும் நடைபெறுகிறது. அதே வேளையிலே இந்த திருமணத்திலே அதிசயம் நடைபெற வேண்டுமே ஆனால்
நாம் நம் தாய் அன்னை மரியாளை அழைக்க வேண்டும். ஒரு தாய்க்கு தான் அந்த குழந்தை எதற்காக அழுகிறது, இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தே அந்த தாய் அந்த குழந்தையினுடைய மனநிலையை அது அறிந்து கொள்ள முடியும். எனவே தாயை அழைக்கிற பொழுது அந்த திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. தாய்தாம் அந்த கானாவூர் திருமண விழாவிலே ரசம் தீர்ந்து போனதை அறிந்து, இந்த குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறதோ அதை தாய் அறிந்து அதனை மகனிடம் சொல்லுகிறார்கள். பல வேளைகளிலே குடும்பங்களிலே மருமகள், மாமியார் இவர்கள் மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் எழத் தோன்றும். ஆனால் அந்த குடும்பத்திற்கு புதிதாக வந்திருக்கிற மருமகள் தன் தாய் அவர்கள் நல்லதற்காகவே செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிற பொழுது, புரிந்து கொள்கிற பொழுது, அந்த மனநிலையில் அவர்கள் வாழுகிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே ஒரு இல்லத்திற்கு வருகிற மருமகள் அந்த இல்லத்திலே மகளாக அந்த இல்லத்தின் தாய் சொல்லுவதை கேட்கிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். அதைத்தான் கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு அன்னை மரியாள் என்ன குறை இருக்கிறது என்பதை பார்த்து மகனிடம் சொல்லுகிறார்கள். மகனும் தந்தை சொன்னது போல 6 கல் தொட்டிகளிலே தண்ணீர் நிரப்பச் சொல்லுகிறார். அதை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இதுவரை யாரும் சுவைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சுவையான திராட்சை ரசம் எவ்வாறு கிடைத்தது? தாய் அன்னை மரியாள் அன்பு மகனிடம் கேட்டுக்கொண்ட போது மகனும் தண்ணீரை அங்கு மக்களுக்கு கொடுக்க சொல்லுகிறார். திராட்சை ரசமாக மாறுகிறது. எனவே ஒவ்வொரு திருமணத்திலும் மிக முக்கியமாக அந்த குடும்பத்தின் தாய், அந்த குடும்பத்தின் தாய் எதை சொல்லுகிறாரோ அதை பிள்ளைகள் கேட்டு நடக்க வேண்டும். தாய்க்கெல்லாம் தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். உங்களது வாழ்விலே தாய் அன்னை மரியாள் வழியாக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது குடும்பத்தில் ஒரு குறையும் ஏற்படுவதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 1 முதல் 11 இறை வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதே வேளையிலே அங்கு காலியாக இருந்த கல் தொட்டிகளில் நீர் நிரப்பப்படுகிறது. இந்த காலியாக இருந்த அந்த கல் தொட்டிகள் என்று சொல்லுகிற பொழுது பல வேளைகளிலே நமது உள்ளம் ஒன்றும் இல்லாமல் அது கஷ்டங்களிலும் ஒரு சில நேரங்களிலே மகிழ்ச்சிகளிலும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியும் துன்பமும் மட்டுமே இருக்கிறதே ஒழிய அந்த மகிழ்ச்சி வேளையில் கடவுளை நாம் நன்றி செலுத்தவும், துன்ப நேரத்தில் ஆண்டவரை கூவி அழைக்கவும் நமக்கு விசுவாசம் ஊற்றப்பட வேண்டும். நம்பிக்கை, நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் அந்த தண்ணீர். நம்பிக்கையை நமது உள்ளத்திலே நிரப்புகிற பொழுது அந்த நம்பிக்கை சுவை மிகுந்த திராட்சை ரசமாக நம் தேவைகளில் நிறைவை நமக்கு தந்து நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழுகிற ஆசீர்வாதத்தை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். உங்களுக்கு வாழ்வில் நீங்கள் நம்பிக்கையை நிரப்பிக் கொள்ளுகிற பொழுது, உங்கள் இதயத்தில் நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற பொழுது அதிசயம் நடக்கும். எல்லோரும் பாராட்டுவார்கள். இதுவரை இத்தகைய திராட்சை ரசத்தை நாங்கள் குடித்ததே இல்லையே என்ற அந்த சுவை, நம்பிக்கையின் சுவை உங்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கும் கிடைக்கிறது. எனவே தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், கடவுள் நம்மை அவரது சாயலாக படைத்திருக்கிறார். எனவே வில்சன், ஹெலனைடா, நீங்கள் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். எனவே ஆண்டவரது சாயல், ஆண்டவரது உயிர் மூச்சை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே கடவுளின் சாயலை நீங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், சமூகத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே தான் சொல்லுவார்கள், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அது கடவுளின் அருளால் நிச்சயிக்கப்படுகிறது. எனவே இந்த திருமணம் கடவுளால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
அவர் உங்களிடம் சுதந்திரத்தை தருகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு வாழுகிற பொழுது, இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், தான் படைத்ததை ஆண்டவர் பார்க்கிறார், அது நன்றாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார். உங்களது திருமண வாழ்வும் கடவுளுக்கு பிரியமானதாக நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகத்திலே வில்சன் வாசிக்க கேட்டதிலே கடைசி அந்த வரியிலே அந்த 31வது வசனம் சொல்லுகிறது, கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தது. எனவே கடவுள் உங்களை இன்றைக்கு ஒரு குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார். அவர் எதை பார்க்க வேண்டும்? இந்த வில்சன் ஹெலன் நீங்கள் இருவரும் உருவாக்குகிற குடும்பம் நன்றாயிருக்கிறது என்பதை கடவுள் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? அதற்குத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகம் ஹெலன் ஐடா அழகாக வாசித்தார்கள். பேதுரு எழுதுகிற அந்த முதல் திருமுகத்திலே அதிகாரம் 3 1 முதல் 9 ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவியை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், தனது உடலாகவே கருத வேண்டும். அதே போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய அந்த இறை வசனம் பேதுரு நற்செய்தி முதல் திருமுகம் பேதுரு புத்தகம் அதில் 3வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனம். அதில் அழகாக ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழுகிற பொழுது கடவுளுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும், அழகாக அதிலே சொல்லுகிறார். ஒன்று, கணவன் மனைவியை முழுமையாக தனது உடலாக நினைத்து அன்பு செய்ய வேண்டும். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 2 பேரும் ஜெபிக்க வேண்டும். பழி வாங்குகிற எண்ணங்களை விட்டுவிட்டு மன்னிக்கிற அன்பு செய்கிற வாழ்வு முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பொன் நகைகள் அணிவது, உடலை அழகுபடுத்துவது வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் எவற்றால் உங்கள் உடலை உங்களது ஆன்மாவை அழகு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அன்பு, மன்னிப்பு, பிரமாணிக்கம் ஆகிய நற்பண்புகளால் நீங்கள் உங்களை அணி செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மிக அழகாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். கணவன் எதை நினைக்கிறானோ அதைத்தான் மனைவி நினைக்க வேண்டும். மனைவி நினைப்பதையே கணவன் நினைக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கணவன் என்ன நினைக்கிறார் என்பதை மனைவி புரிந்து கொள்ள முடியும். மனைவி எதை நினைக்கிறார்களோ அதை கணவன் செய்து முடிக்க முடியும். ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். ஜெபிக்கிற பொழுது கடவுள் உங்களுக்கு தூய ஆவியின் வழியாக அதனை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அடுத்ததாக பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருங்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வில்சன் ஹெலனுக்கு ஆசி வழங்க வேண்டும். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அதே நேரத்தில் ஹெலன் உங்களது கணவரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களது வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசி வழங்குகிற வார்த்தையாக அமைய வேண்டும். அதைத்தான் பேதுரு அழகாக சொல்லுகிறார். நீங்கள் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி நீங்கள் ஒருவரோடு அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஒரு புதிய குடும்பமாக உருவாக்குகிறார். கடவுளே தேர்ந்தெடுத்து அவரது ஆலயத்தில் வைத்து உங்களுக்கு ஆசி வழங்கி நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதியின்படி வாழ உங்களுக்கு ஆற்றல் தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். உங்களது குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். வெறுமனே இருக்கிற கல் தொட்டியிலே நீர் நிரப்பியது போல நீங்கள் விசுவாசத்தால் ஜெபத்தால் உங்களது உள்ளத்தில் அருளை நிரப்புங்கள். அதிசயம் நடக்கும். எனவே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்களது குழந்தைகள் வழியாக இந்த திருச்சபையை வளப்படுத்த நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்களது திருமண வாழ்வில் கடவுளுக்கு பிரியமான திருக்குடும்பமாக வாழ ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அதிசயம் நடக்கும். உங்களை வாழ்த்துகிறோம். இரு குடும்பத்தாரும் நீங்கள் இன்று எத்தகைய மகிழ்ச்சியோடு
இந்த ஆலயத்தில் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி வாழ உங்களை அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு அருள்வளம் நிறைவாய் பொழிவாராக. ஆமென். அன்புமிக்க வில்சன், ஹெலன், திருச்சபையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்திருக்கிறார். இப்பொழுது மற்றொரு அருட்வாதனம் தந்து உங்களுக்கு அருள்வளம் தந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் அன்பு செய்யவும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையிலே நான் உங்களை விசாரிக்கிறேன். வில்சன், ஹெலன், ஐடா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யவும் ஒருவர் ஒருவரை மதிக்கவும் ஜெபிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் வரையிலும் ஹெலன், ஐடாவை அன்போடு வளர்த்த, கடவுள் பிள்ளையாக வளர்த்த அவரது பெற்றோர் இந்த பொறுப்பை இன்றிலிருந்து தனது மருமகன் வில்சனிடம் ஒப்படைக்குமாறு தனது மகளின் வலது கரத்தை தனது மருமகனிடம் ஒப்படைக்கிறார்கள். வில்சன் எனும் நான், ஹெலன் ஐடா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை அன்பு செய்யவும் உன்னை மதிக்கவும் வாக்குறுதி அளிக்கிறேன். ஹெலன் ஐடா எனும் நான், வில்சன் எனும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உங்களுக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமது ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உமது அடியார்கள் இவர்களையும் இவர்களது திருமணத்தின் அடையாளமாக ஹெலன், ஐடா அணிய இருக்கிற இந்த திருமாங்கல்யத்தையும் நீ நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களது திருமணத்தின் அடையாளமாய் அமைந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை இது இவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
ஹெலனைடா நம் அன்பிற்கும் நம் பிரமாணமிக்கத்திற்கும் திருமணத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே கோடி அற்புதர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் மக்கள் முன்னிலையில் அன்போடு நான் உனக்கு அணிவிக்கிறேன். வில்சன் தம் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கோடி அற்புதர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் குருக்கள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் அன்போடு அணிந்து கொள்கிறேன். அச்சனையாக்கினேன் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ மலராய் வந்தே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் மது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையினது பலியை ஏற்றுக்கொள்வார். இதய அமைதியே இறைவா, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். அருளடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற உமது அன்பு குழந்தைகள் தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் உம்மால் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு எனும் மறைநிகழ்வு வழியாக மீட்கப்பெற்ற குழந்தைகள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடைய விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்த இவ்வருள் பருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இவ்வருளையாளத்தின் வழியாக அவன் அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தை நாங்கள் நினைவு கூறச் செய்தீர். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர்மை ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே.
எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். தேடலே என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடலே என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. என் தேடலே என் தேடலே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. தோன்றிடும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்மை என் பணியில் நான் நீக்கையில், உன்னந்து உயிர் தந்து வாழ்வாகிடும். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டும். இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு நாதா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா.
நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசுநாதா, நன்றி இயேசுநாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே நாருதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை புகழ்கிறோம். திருமண அருளடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்ட இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் குழந்தைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் உயர்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் என்றும் பொழிவாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.